Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே தனியார் ஆம்னி பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர வாய்க்காலில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதில் 21 பேர் காயமடைந்துள்ளனர். கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் தீபன், தற்பொழுது இந்த விபத்து எப்போது நேரிட்டது, விபத்திற்கான காரணம் என்னவாக சொல்லப்படுகின்றது, மேலும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களின் நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன? வணக்கம் பிரீதா. திருச்சி மாவட்டம் வாத்தலை அருகே தனியார் சொகுசு ஆமணி பேருந்து அருகில் இருக்க ஐயன் வாய்க்காலுக்குள் கவிழ்ந்து விழுந்து விபத்துக்குள்ளானது. இதில் அந்த பேருந்தில் பயணம் செய்த 31 பேரில் 21 பேர் படுகாயங்களுடன் உயிர் தப்பினர். அதாவது கும்பகோணத்திலிருந்து நேற்று இரவு பெங்களூர் நோக்கி டிரைவர் உட்பட 31 பயணிகள் அந்த தனியார் சொகுசு ஆமணி பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது இன்று அதிகாலை திருச்சி மாவட்டம் திலையாத்தி அருகே திருச்சி நாமக்கல் நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த போது டிரைவரின் கட்டுப்பாட்டை மீறி அந்த பேருந்து சாலைக்கு அருகே இருந்த ஐயன் வாய்க்கால் பகுதியில் விழுந்து விபத்துக்குள்ளானது. இதில் அந்த பேருந்தில் பயணம் செய்த 31 பேரும் பலத்த காயமடைந்தனர். தொடர்ந்து அலறல் சத்தம் கேட்டதால் அந்த பகுதியில் அருகில் இருந்த இளைஞர்கள் உடனடியாக அப்பகுதியில் சென்று அந்த விபத்தில் சிக்கிய 31 பேரையும் மீட்க தொடங்கினார்கள். உடனடியாக வாத்தலை போலீசாருக்கு பொதுமக்கள் தொலைபேசி மூலமாக தகவல் கொடுத்தார்கள். அதைத் தொடர்ந்து வாத்தலை போலீசாரும் விரைந்து வந்து அந்த விபத்தில் சிக்கிய அனைவருமே மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து தற்போது அந்த 31 பேரும் அதிர்ஷ்டவசமாக சிறிய காயங்களுடன் உயிர் தப்பியது பெரும் ஒரு மக்களிடையே ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் இந்த பகுதியில் இந்த விபத்து ஏற்படுத்தி பெரும் ஒரு பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இதைத் தொடர்ந்து 21 பேரையும் ஆம்புலன்ஸ் மூலமாக அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து வாத்தலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் அந்த தனியார் சொகுசு ஆம்புலி பேருந்தின் ஓட்டுநர் மிக வேகமாக அந்த பேருந்தை ஓட்டி வந்ததன் காரணமாக அவருடைய கட்டுப்பாட்டை இழந்து அருகில் இருக்க வாய்க்காலில் இந்த பேருந்து விழுந்து கவிழ்ந்து விபத்து உள்ளானதாக முதல்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்ந்து வாத்தலை போலீசார் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி தீபன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.